மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலோட வண்டிக்கு போகலை, பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தலைமைச் செயலகத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. மக்களே நம்ம ஹெட் ஆஃபீஸ் செக்ரட்டரி சென்னை தலைமைச் செயலகம் செக்ரட்டரி ஆஃபீஸா அதே தான் செக்ரட்டரி ஆஃபீஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கு தான் இது. இங்கே தான் நம்ம ஏரியாவும் இருக்குது. இது என்ன விசேஷம்னா இந்த பார்க்கில் இந்த பார்க்கு உருவானது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் இந்த கிட்டத்தில் தான் இருக்கும். இந்த பார்க்கு உருவானதுக்கப்புறம் இந்த பார்க் வேறு லெவல் ஹைப் ஆகிடுச்சு. எதுக்கான்னு கேட்குறீங்களா? நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு, லவர்ஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பார்க் வந்து இது இருக்குது. எதுக்கடா இந்த இதெல்லாம் ஏன்ட்ட சொல்லுங்க இல்லையா, வீடியோ தான். அவரும் கூட்டமாக வந்து லவர்ஸ் கிடையாது. இதுதான் இந்த இப்போ மெயின் ரோடு பக்கத்துலேயே இருப்பாங்க. அங்கே வண்டி ஓட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே தான் வெயிலுக்கு மே மாதம் வரப்போது நிறைய பேர் இங்கே படம் எடுப்பாங்க. மக்களே இதை பற்றி நான் வீடியோ இன்றைக்கி இல்லை. சரி, சும்மா நான் வந்து இது வேணால் நம்ம வீடியோ சம்மந்தப்பட்டது போகலாமல் தான் வந்தேன். இதுக்காக நான் பார்க் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணுறது அவங்களோட. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நல்லா இருக்க பாருங்கள் பார்க்கு, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தெரியுங்களா? வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உட்காரத்துக்கு இது குழுன்னு பாருங்கள். வீட்டில் அப்படி வெயிலில் உட்காந்து இடத்துல பாருங்கள், வேறு லெவலில் ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் கிளைமேட். பார்க்குக்கு எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது வந்த மக்களே. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, தலைவா அவங்க நம்பர் கொடுங்கன்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேச ஆசைப்படுறீங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் மெசேஜ் ஆகிட்டு பண்ணி வைக்கிறேன் நிறைய பேட் கமெண்ட் வரதால். ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து சிலருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிக்கும். எல்லாத்துக்கும் பேட் கமெண்ட் யாரும் வராமல் இருக்க முடியாது, புரியுங்களா? அது விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு பேட் கமெண்ட் வருது. அதனால் நான் ஹைட் பண்ணிட்டேன். சப்போஸ் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் தேவைன்னா எனக்கு யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது, சரிங்களா? வீடியோ கீழே நான் வீடியோ போடும்போது கீழே வருது பாருங்கள், மணி புகழினி அதோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக என் நம்பர் தரேன். பார்க்க எப்படி பாருங்கள், வேறு லெவலில் நல்லா இருக்குல்ல பார்க்க. அது இங்கே வந்து வீடியோ பண்ணலாமா மறக்காம அதையும் சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்தமாரி எடுத்த வீடியோ பண்ணால் உங்களுக்கு கிளியராக வாய்ஸ் கேட்குதா, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்ணு குளிர்ச்சியான இடமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து காரைக்குடியா இல்லை இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, இங்கே ஒரு ஊர்லேருந்து பேசியிருந்தார். நேற்று ஃபேஸ்புக்கில் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணார். பேர் கூட ஏதோ அதோட கவியை இன்னும் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு தெளிவா எங்களால் சவாரி சரியாக அடிக்க மாட்டேங்குது தெளிவா, நான் சென்னைக்கில் வந்து செட்டில் ஆனால் சவாரி அடிக்குமா, எப்படி எனக்கு எந்த ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். நிறைய விஷயத்த எனக்கு கேட்டிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு நம்பர் வந்து ரெடிஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தார். அது பேர் ஏதோ சொன்னார், எனக்கு அதை மறந்துட்டு அந்த வண்டி தான் போகும்போது அதால் கேட்கல. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் குரூப் உங்களை ஜாயின் பண்ணி விட்றோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, சப்போஸ் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தேவைப்படுதா, நீங்கள் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாலே உங்கள் நம்பர் கண்டிப்பாக என் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏன்னா ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு சென்னையில் பற்றி ஏன்னா ஒரு சந்தேகம் அப்படின்னு போது கேளுங்க, அது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் அந்த நண்பரோட கேட்டிருந்தேன், நான் ரேப்பிடோ அட்டாச் பண்ணேன் எப்படின்ட்டு. அது எல்லாமே ஈஸி தான் நண்பா. ரேப்பிடோ அட்டாச் பண்ணி ஓடுறது எல்லாம் கரெக்டாக, புக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணலாம். நல்லா இருக்குதுல்ல, இதோட சூப்பராக இருக்குது. அதாவது இந்த அட்டாச் பண்ணலாம் மக்களே. அப்புறம் இன்னொருத்தர் நண்பர்னு வராது, தலையா எந்த ஆட்டோ எடுத்து ஓட்டலாம், எந்த ஆட்டோ நம்மளுக்கு செட் ஆகும், பஜாஜ் காம்பேக்ட் செட் ஆகுமா, சிஎன்ஜி டிவிஎஸ் செட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா இந்த அத்துள் இருக்குது அது செட் ஆகுமான்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சவாரி எப்படி அடிக்க போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி வாங்கணும், புரியுங்களா? இப்போ இந்த நான் சொன்ன ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வேசார்பாடி இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சவாரி தான் அடிப்பாங்க. 10 ரூபா டிக்கெட்டு தான் அடிப்பாங்க, டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க 10 ரூபா. அப்படின்னும் போது நீ பஜாஜ் மேக்ஸிமம் வந்து சவாரி அதிகமாக எடுத்துக்கும். சப்போஸ் நான் ரேப்பிடோ தான் தெளிவாக ஓட்ட போகிறேன் அப்படின்னும் போது நீ டிவிஎஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். டிவிஎஸ் எடுக்கும்போது ரீவேல்யூஷன் அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உண்மை தான் அது. ஆனால் அது வந்து எந்த லாங் போகலாம், அந்த டிவிஎஸ்சில் பொறுத்தவரைக்கும் இடுப்பொலி தெரியாது, இது நம்ம பஜாஜ் காம்பேரிங் தெரியாது. இது வந்து எப்படின்னா எவ்வளோ லாங் போகலாம், டயர்ட்னஸ் தெரியாது. அதேமாதிரி வண்டி சுமத்தாக நல்லா இருக்கும். அந்த வண்டி பஜாஜ் நல்லா தான் இருக்கும். மைலேஜ் பார்த்தா நான் டிவிஎஸ் வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. சப்போஸ் உங்கள் டிவிஎஸ் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அது யாருன்னா கேட்டு கூட சொல்கிறேன். அப்படின்னா யாராவது நண்பர் வச்சுருந்தா டிவிஎஸ் நம்பரோட ஓட்டி கூட காட்டுறேன். அப்புறம் நம்ம வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு ஆட்டோ கிளி கேட்டாங்க, அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. ஏர்னிங்ஸ் வீடியோ போடாது என்ன, நானும் ஏர்னிங்ஸ் வீடியோ போடுறதில்ல. அப்புறம் நண்பர் சொல்கிற ஒருத்தர் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணி தெரியல, நம்ம பெரிய வீடியோ டெய்லியும் போடுங்கன்ட்டு. போகிறது பெரிய விஷயம் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க.
அப்புறம் என்னென்னா சவாரி வந்து அதுவும் சொல்ல மாட்டேன். காலைல ஒரு நண்பர் மணி என் பேர்லேயே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நண்பா சவாரி நான் ஆட்டோ எடுக்கலான்னு இருக்கிற சவாரி எப்படி தெரிய அடிக்குது, நீங்கள் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் ஆட்டோ எடுக்கலான்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன். அவருக்கும் இதுதான், நம்ம எல்லா டைம்லையும் நம்மளுக்கு சவாரி அடிக்கும்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? எல்லா டைம்லையும் நம்மளுக்கு சவாரி அடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்தமாரி டைமில் அந்தமாரி டைம்லலாம் ரொம்ப சவாரி மோசமாகுதா, இந்தமாதிரி லீவ் போட்டு வீட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்துச்சு அப்படியே பெராக்கா இருக்கணும். அப்படிதான் சொல்லுவேன். எல்லா டைமும் நம்ம மைண்டில் ட்ரெஸ் எடுத்துருந்து சுற்றின்னு இருக்கக்கூடாது. நம்மளும் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதோட ரொம்ப நாளாக ஆச்சு. ஆமாம், நான் வீடு கட்டி முடிச்சுட்டு வந்து 1 நாளாக 2 நாளாக தான் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் வீடு கட்டின கடன் இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கிறதால நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு காலையில் மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டேன். மற்ற டைமில் எல்லா டைமிலும் மதியமாக போய்டும். உடம்பு முடியலன்னா தான் மதியம் போகாமல் இருப்பேன். சரி, இப்படி வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதை அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஆட்டோ அந்த புதுசாக ஓட்டும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்ததுமே வேக வேகமாக போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி போகும்போது இப்போ முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ரெண்டுமே புது வண்டி தான். அந்த கார் ஓட்டினவரும் புதுசு தான், அந்த ஆட்டோ ஓட்டினவரும் புதுசு தான். அந்த பிளேஸ் நான் சொல்ல விரும்பலை, ஆக்சிடென்ட் ஆனது, அந்த வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் போயிட்டு முட்டிட்டு இருப்பாங்க உங்களுக்கு காரில். அந்த காரை பின்னாடிக்கிற அந்த ஸ்விஃப்ட் டிசைர் தான் பின்னாடி கண்ணெல்லாம் நுழைஞ்சிட்டு இருக்குது. இவங்க ஆட்டோவுக்கும் டேமேஜ் தான் உள்ளது, உள்ளே போயிட்டு இருக்குது, ஆட்டோவும் உள்ளே போயிட்டு இருக்குது. சரி அப்படின்ட்டு போய் சடை போட்டுருந்தாங்க. நான் ஒரு பின்னாடி தான் போனேன். நான் வந்து ஒரு 10 மீட்ரு, நீங்கள் புதுசாக ஆட்டோ கத்திட்டு இருக்கும்போது ஒரு 10 மீட்ரு விட்டு போங்க, வண்டி அங்கே போகுதுன்னா ஒரு 10 மீட்டர் விட்டு போங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். நீங்கள் பின்னாடியே புதுசாக இப்போ தான் கற்றுங்கன்னா பின்னாடியே போகும்போது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண வராது, சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 மீட்டர் புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ தான் நான் வண்டி எடுத்துருக்கேன், 1 மாதம் தான் ஆகுது, 2 மாதம் தான் ஆகுது, இப்போ தான் புதுசாக கற்றுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, புதுசாக நான் இப்போ தான் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 10 மீட்ரு அதில் ஒன்றும் குறைஞ்சி போடாது. அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஏன் தலைவர் ரொம்ப வேகமாக இருந்தீங்க, இப்போ பிரச்சனை அவங்க 2 பேருக்கு தானே அப்படிங்க. இல்லை தலைவர், கஸ்டமர் வந்து இது சொல்கிறேன் பாருங்கள், கஸ்டமரை வந்து ட்ரெயினுக்கு அர்ஜென்ட்டாக இதனால் வேகமாக போக சொன்னாங்க அப்படின்றாங்க. அதாவது நான் அதை தான் சொன்னேன், சரியா? கஸ்டமர் வேகமாக போக சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்னால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து போக முடியும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா காசுக்காக நீங்கள் எப்படி ஓட்டக்கூடாது. இப்போ பிரச்சனை உங்களுக்கு தான் 20,000 30,000 செலவாக போது உங்களுக்கு தான். நீங்கள் கஸ்டமர் என்ன சொல்லணும், நீங்கள் வேறு வண்டிக்கு புக் பண்ணிக்கங்க, நான் வேகமாக போக மாட்டேன், நான் புது டிரைவர்னு சொல்லிகிட்டு இருக்கணும் முன்னாடி. அப்படி சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னேன். அப்புறம் ஏதோ பேசி அப்புறம் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து 2 பேரும் சமாதானம் போங்க, இல்லைனா 2 வண்டியும் 1 மாதம் 10 நாள் வண்டி உள்ளே தான் நிற்கும், அதெல்லாம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்ட்டு அது பேசி 30,000 ஒரு 15,000 வரைக்கும் பேசி, நான் அவரும் கூலி வேலை தான் இப்போ தான் புதுசு ஆட்டோ தராங்க அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டோம். இதுதான் நிலைமை. அதாவது புது ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இதுதான், புரியுதுங்களா? நிறைய விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புதுசாக நீங்கள் லைனுக்கு வரும்போது இந்தமாரி சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சந்திருப்பீங்க. இந்த ஆட்டோ ஸ்டாண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது இந்த ஸ்டாண்ட் ஆட்டோன்னு போகுதுங்களா, அந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்க சண்டை போடுவாங்க நிறைய பேர். நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. அந்தமாரி இடத்த வந்து நீ பார்த்து போகணும், அதுதான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நிறையா அந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்களாம் இங்கே வந்து ஏற்றாத, இங்கே வந்து சவாரி எடுக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. வண்டி நிறுத்தத்துக்கே விட மாட்டாங்க, புரியுதுங்களா? நம்ம வண்டி அங்கே போய் நிறுத்தினாலே ஏன் அங்கே வண்டி நிறுத்துறீங்க, நிறுத்தக்கூடாதுப்பா, டீ குடிச்சிட்டு வரனா கூட அப்படி கூட விட மாட்டாங்க, டீ குடிச்சிட்டு வர அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படி வேணாலும் சவாரி எடுத்துன்னு போயிடுறாங்க. எங்கே அடிக்கவே சவாரி அப்படி எடுக்கவே கூடாது, விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே சவாரி அடித்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறது, அதெல்லாம் கவலையே கிடையாது. சவாரி அடிக்க மாட்டேங்குது. நான் வந்து எப்போ இருந்தால் எங்கே அடித்தாலும் சவாரி எடுத்துகிட்டு போக சொன்னால் நைட்டில் மட்டும் தான் சொல்லுவேன், பகலில் சொல்ல மாட்டேன். எங்கே அடித்தாலும் சவாரி எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஷயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சவாரி எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போயிடுறாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் சவாரி வரும்போது அவங்களுக்கு எப்படி சவாரி வரணும்னு தெரியல. நான் அன்றைக்கி ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பெரிய வீடியோவில், சவாரி ரிட்டர்ன் நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வரணும். இப்போ வந்து சவாரி சுத்தமாக அடிக்கல இருந்தால் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகணும், 450 ரூபா புரியுதுங்களா அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க. நான் ஒரு தோராயணத்துக்கு சொல்கிறேன். அன்றைக்கி அங்கேருந்து வரும்போது 10 கிலோமீட்டர் 200 10 கிலோமீட்டர் 200 10 கிலோமீட்டர் 200 வரும்போது 800 நம்ம கையில் இன்றைக்கி நம்ம வண்டி போனதுக்கு வந்ததுக்கு லாபமாக இருக்கணும். நீங்கள் அதே 450 வரது பிரயோஜனமே கிடையாது. என்ன லாபம் அதில்? புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 3 மணி நேரம் போனீங்கன்னா அதே 3 மணி நேரம் தான் வர போகிறீங்க. சும்மா சொல்கிறேன். டைம் ஸ்பெண்டாக ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், புரியுதுங்களா? நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து அதிகமாக வரும்.
நிறைய ஆட்டோ விஷயத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். அப்புறம் அந்த ஆட்டோ தொழிலுன்னு வரும்போது நிறைய துன்பங்கள், இன்பங்கள், துயரங்கள், ஆக்சிடென்ட் கிஷன் நிறைய சந்திக்க நேரிடும். அதெல்லாம் பார்த்து தான் வரணும். நல்லா இருக்கு பாருங்க அதுக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல இந்த வீடியோ எடுப்பாங்க. சூப்பராக இல்லை இடம், கிளைமேட்டு. அதுதான் இந்த விஷயத்தில் வந்து ஆட்டோ தொழிலை பொறுத்தவரை நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். அப்புறம் சப்போஸ் ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கை கொடுக்க கூட யாரும் வர மாட்டாங்க. ஒரு இடத்த மாட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் காசு, எனக்கு அதை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. காசு நிறைய பேர் அது நீங்கள் வந்து காசு அனுப்பிட்ட பிறகு தான் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டு போது தான் அந்த வண்டி அடுத்த விட்டு அப்பால் வரணும். அதுக்கு முன்னாடியே வரும்போது நம்மளுக்கு தான் நம்ம நஷ்டம். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம். இந்தமாரி நிறைய பேர் நானும் ஏமாந்துருக்கேன். ரெண்டாவது நான் ஏமாறேன்னு நினைக்கிறேன் மக்களே. இது ரெண்டாவது ஏமாறுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கஸ்டமரை பார்க்குறவங்க எல்லாமே நல்லவங்க தான் தெரியும். ஆனால் அவங்க காசு அனுப்பிச்சிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, அதெல்லாம் அப்படி ஆகிடுச்சுன்னு போவந்துட்டேன். அப்புறம் இதுதான் நானும் சொல்கிறேன், நீங்கள் ஆட்டோ தொழில் வர்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்களா, எங்கே இருந்தோம் தான் வரலைங்க, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி எங்கே வந்தாலும் ஆட்டோ சென்னைக்கு ஓட்டி வரீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நான் கடைசியாக அவனை சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, நீங்கள் ஊரில் சாப்பிட்ற சாப்பாடு வேறு, நீங்கள் சென்னைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு வேறு, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் அங்கே வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது இங்கே வந்து நிறைய ஃபுட்டு சாப்பாடு எதுவாக இருக்கட்டும், அஜினமோட்டோ எல்லாமே போட்டிருப்பாங்க. அதேமாதிரி சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் ஹோட்டலில். நீங்கள் ஏன்னா தடவை எல்லா ஹோட்டலையும் சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்றுக்கு தான் நம்ம பிரச்சனை வரும். சம்பாதிக்க வந்த இடத்துல நம்ம சமாதி ஆகக்கூடாது. அதனால் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தான் வீட்டு வாடகை. சப்போஸ் நீ 4-5 பேர் வந்து நான் தங்கி ஓட்ட போகிறேன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டால் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். நான் சிங்கிளாக வந்து தங்கும்போது உங்களுக்கு தான் பணம் அதிகமாகும். அப்புறம் கடைசியில் நேரத்தில் வாடகை கட்ட முடியாமல், சாப்பாடு சாப்பிட முடியாமல் பட்னியாக அந்த வண்டி ஓட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன் மக்களே. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் சென்னை சைடு வரீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டரில் தங்க பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்ன தங்க பாருங்கள், இல்லை யாரும் ஷேர் பண்ணி தங்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இன்னொரு விஷயம், ஆட்டோ ரெண்டல். நிறைய பேர் வரப்போ ஆட்டோ ரெண்டல் வந்து என்னை கேட்குறாங்க. எனக்கு அதிகமாக தெரியல. நான் அதிகமாக அந்த பக்கம் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, எனக்கு தெரியாது. அதனால் நான் என்கிட்ட சொந்த ஆட்டோவே ஓட்டி இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போகிறதில்ல வாடகை. ஏன்னா வாடகை ஆட்டோ ஓட்டுறதுக்கு நம்ம தூக்கில் தொங்குறது சம்பளம். ஏன்னா அது பாருங்கள், நீங்கள் நான் வண்டி ஓடல, நீங்கள் தான் வீட்டில் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஆனால் வாடகை ஆட்டோ அப்படி இருக்க முடியாது. அதுதான் நான் முக்கியமாக கூப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழிலுக்கு வரவங்க வந்து ஒரு மாதம் ஓட்டி பாருங்கள் வாடகை ஆட்டோ எடுத்து. நான் சப்போஸ் தொழிலுக்கு வர பிடிச்சி போச்சு, நான் புது வண்டி எடுத்தால் என்னால் சமாளிக்க முடியும்னா மட்டும் இந்த தொழிலுக்கு வாங்க. அதுதான் நான் இப்போயும் சொல்கிறேன். நான் அந்த தொழிலுக்கு நான் ஒரேடியாக போட்டு வாங்கி புது ஆட்டோவை போட்டு 2 மாதம் ஓடும், 3 மாதம் ஓடல, 1 மாதம் ஓடுது, 1 மாதம் ஓடல, அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்ட ஓட நீங்கள் வாடகை எடுத்து ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனை எடுங்க. இதுதான் நானும் சொல்லுவேன் மக்களே. இந்த நீங்கள் லீவ் போட்டு நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன ஒரு விஷயம் தான் சொல்ல முடியல. கடைசி என்ன ஒரு நண்பர்கிட்ட கடைசி இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் கொடுக்குறேன். எதுக்காகனா நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் ஒரே சொல்ல முடியல, ஒரே வீடியோ தான். ஒருத்தர் நண்பர், நீங்கள் எப்படி நான் டியூ கட்டுறீங்க அப்படின்ட்டு புரியுதுங்களா? நான் எப்படி டியூ கட்டுறேன்னா, என்ன ஒரு சிம்பிள் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா ஒரு 1500 ரூபா ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 300 ரூபா எடுத்து வச்சுக்கிங்க, புரியுங்களா? 1200 300 ரூபா எடுத்து வச்சுக்கிங்கன்னா ஒரு 300 ரூபா கேஸுக்கு போச்சுன்னா ஒரு அந்தமாரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். நீங்கள் ஒரேடியாக இன்னும் டியூ கட்டுறது இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஓட்டும்போது இது பாருங்கள், இந்தமாரி லீக் அடிச்சிட்டு சவர் அடிக்காது. அந்தமாதிரி டைம்லாம் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு 300 ரூபான்ற மாரி 300 ரூபான்றத எடுத்து நீங்கள் வைக்கும்போது உங்கள் சேவிங்ஸாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டியூ கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் டியூ கட்டுறதுக்கு கிட்ட வரும்போது தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும்போ ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் சொல்கிறேன் மக்கள், அதையும் தெரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இதையும் கேட்டாங்க, டவுன் பேமெண்ட் இன்னும் எவ்வளோ வண்டி கட்டினா கொடுப்பாங்கன்ட்டு. 30,000 கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க தலைவான. 30,000 கட்டி வண்டி எடுக்க பாருங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி நான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைன்னா அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு என்கொயரி மாரி பண்ணி. டவுன் பேமெண்ட் 30,000 கட்டி எடுக்கும்போது அது உங்களுக்கு தான் நஷ்டமாக ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1 லட்சம் வரைக்கும் கட்டி எடுக்க பாருங்கள். அப்படின்னும்போது வட்டி கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு 30,000 கட்டி எடுக்கும்போது இப்போ 3 லட்சம் இருக்கிற வண்டியை 4.25 லட்சம்
1.5 லட்சம் வட்டி கட்டி எடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த நிலமை வந்துடும். கடைசியாக நம்ம கட்டிட்டு தான் இருப்போம். அவன் அந்த பேங்க்கு லோன் கொடுக்கும்போது நான் வந்து 2 வருஷம் தான் போட்டிருக்கேன் வண்டி டிவி. அவன் வந்து 5 வருஷம் போடுவான். நீங்கள் 2 வருஷம் கட்டுற டிவியை 5 வருஷம் கட்டும் போது அது வந்து எப்படி வட்டி அதிகமாக உங்களுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் வட்டி அதிகமாகும். அதுதான் நம்மளோட கஷ்டம். கடைசி நம்ம லோன் கட்டுற மாரி தான் இருக்கும். ஒரு 10 நாள் நம்மளால் படிச்சுன்னா வண்டி இஎம்ஐ கட்ட முடியாமல் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டவுன் பேமெண்ட் அதிகமாக கட்டிக்கிடுங்க. அப்புறம் அவ்வளோதான் மக்கள். அப்புறம் நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோ ஷேர் பண்ண மாட்டேங்க. நீங்கள் ஆட்டோ எடுக்க போகிற நண்பர் யாரா இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பெரிய லென்த் வீடியோவே போட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கும்போது தலைமை செயலகத்தில் தானே இருக்கோம். இந்த சுற்றி இந்த இருக்கிற பார்க்கெல்லாம் ஒரு வீடியோ இந்த கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் வேணால் நம்ம யூடியூப்லேயே மணி புகழினின்னு போட்டாலே வரும். கண்டிப்பாக அதுக்கு கீழே வரும் பாருங்கள். மணி புகழினின்னு போடுங்க. அதை போட்டாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதுலேயும் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஏர்னிங்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ வாங்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்க சுற்றி பார்க்கலாம் மக்களே. கண்குள்ள காட்சியாக இருக்கும். நம்ம தலைமைச் செயலகம் கொடி எல்லாத்தையும் காட்டுற பாருங்க 1 by 1. இப்படி இருக்க பாருங்கள். அழகாக அங்கே பாருங்கள். இது வந்து ஒரு காலத்தில் இந்த இடம் ஏரியாக இருந்த இடம் மக்களே. காடு மாதிரி ஏரியாக இருந்த இடம். ஏரி அதாவது இது ஃபுல்லாக ஏரியா இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழக அரசு மட்டும்தான். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வேறு லெவலில் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க. அது இங்கே நிறைய பேர் வீடியோ பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இந்த இடம் பார்க் வந்து வெறும் வீடியோ பண்ணுறது நிறைய வச்சுருக்காங்க மக்களே. வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த மே மாதன்றதால கொஞ்சம் இலைகள்லாம் கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருக்குது. இதுவே கொஞ்சம் அந்த கோடை காலம் இந்த நார்மல் காலத்துலாம் வந்தால் இந்த இலை பச்சை பசல்னு அப்படியே குழுன்னு இருக்குது. அப்படியே ஏசியோட டபுள் மடங்கு இருக்கும். இப்போ கூட பாருங்கள் வெயில் அடிக்குது, அவ்வளோ கொளுத்துது. இங்கே வந்து நம்ம உட்காரக்கும் போது எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுங்களா? அங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். வயசானவங்க பெரியவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு இருப்பாங்க. மரம்லாம் அப்படி குழுன்னு இருக்குது பாருங்கள். அதே மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கு வந்தால் வைஃபையும் இருக்குது. அந்த வைஃபையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருந்துச்சுட்டா தெரியுதா நான் தெரியல. அங்கே வைஃபை தெரியுது பாருங்கள். வைஃபைன்னு போட்டு தெரியுங்களா? வைஃபையும் இருக்குது. ஃப்ரீ வைஃபை தான். அது வந்தால் யூஸ் பண்ணலாம் மக்களே. அதையும் சொல்லியிருக்கேன். இந்த இதுக்கு பார்த்து தெரியுங்களா? வைஃபை எல்லா இடத்தையும் பார்க்கில் எல்லா இடத்தையும் வைஃபை இருக்குது. அதனால் நீங்கள் நெட் இல்லைனாலும் சப்போஸ் வெறும் செல் எடுத்துனாலும் உங்கள் வைஃபையை யூஸ் பண்ணலாம் மக்களே. அது வேறு லெவலில் இருக்கும். ஸ்பீடு நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி நாங்களாம் இப்போ 5G வரதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து வைஃபை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போலாம் 2018 முன்னாடி ஜியோ வரதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து வைஃபை உட்காந்து படத்தெல்லாம் இறக்கின்னு இருப்போம். புது படம் வரதெல்லாம் இறக்கி பார்த்துன்னு இருப்பாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் தலைமைச் செயலகம், செக்ரட்டரி ஆஃபீஸ். இதான் தலைமை எல்லாமே முதலமைச்சர் எல்லாமே இருந்து. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இதெல்லாம் ஏரியா இருந்தது, கடல் பகுதியாக. அதாவது மணல் மாரி வந்து கடல் பகுதியாக இருந்தது. அப்படியே டெவலப் ஆகி எல்லாமே அப்படி பண்ணிட்டாங்க. சப்போஸ் அந்த ஃபோட்டோ வேணால் கூட சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இது பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள். இதுதான் தலைமைச் செயலகம். அதே ஒரு பக்கத்தில் ரோடு. அங்கே பாரு. இது இப்போ கட்டினது மக்களே. இந்த ஆடு சின்ன இப்போ கட்டினது இது. இது கொடி ஒரு கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு ஏற்றுவாங்க. 6 மணிக்கு கரெக்டாக சாயங்காலம் 6 மணிக்கு இறக்கிடுவாங்க. ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டாங்க இந்த கொடி ஏற்றும் போது இறக்கும் போது. இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் மக்களே. தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இது. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெளியே வர என்ட்ரன்ஸு. இதுதான் கட்டிடம். தெரியுதுங்களா? அவ்வளோதான் மக்களே. நன்றி வணக்கம் மக்களே. நம்ம பின்னாடி நம்ம செக்ரட்டரியோட முடிச்சிருக்கோம். வீடியோவில் எதனா டவுட்னா கண்டிப்பாக என்னை யூடியூப் சேனலில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக என் கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் மக்களே. நன்றி வணக்கம்.